ஹலோ கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் திட்டத்தை பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த திட்டம் எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 20ஆம் தேதி. ஸோ டிசம்பர் 20, 2022 தான் இந்த திட்டத்தை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கான நல்லெண்ண தூதர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க இந்த திட்டத்துக்கான நல்லெண்ண தூதர் யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களை வந்து நல்லெண்ண தூதரா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளியில் படிச்சிருக்கக்கூடிய முன்னாள் மாணவர்கள் கிட்ட ஃபண்டு கலெக்ட் பண்ணி, அதே மாதிரி என்ஜிஓஸ் கிட்ட இருக்கிற பீப்புள்ஸ் கிட்டையும் ஃபண்டு கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கூல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அப்கிரேட் பண்றதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம www.nammaschool.com அப்படிங்கிற வெப்சைட்டும் nammaschool.com அப்படிங்கிற வெப்சைட்லயும் வந்து அந்த ஸ்கீமுக்கு கீழே ஸ்கீமுக்கு உள்ள அந்த ஸ்கூல் வந்ததுக்கு முன்னாடி அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருந்துச்சு, ஆஃப்டர் அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த ஃபண்டு கிடைச்சதுக்கு அப்புறம், அந்த ஸ்கீமுக்கு கீழே அந்த ஃபண்டு கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த www.nammaschool.comல வந்து அப்டேட் பண்றதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக யார் முதல் நிதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் அவரோட இனிஷியேட்டா ஸ்டார்டிங்கா ஒரு 5 lakhs வந்து இனிஷியேட் பண்ணி இந்த ஸ்கீமுக்காக கொடுத்துருக்காரு. சரிங்களா? ஸோ அரசு பள்ளியை வந்து இன்னும் நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அரசு பள்ளியை வந்து தனியார் துறைக்கு ஈக்குவலா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக நம்ம தமிழக அரசாங்கம் முன்னெடுத்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. எந்த துறைக்கு கீழே அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பள்ளி கல்வித்துறைக்கு கீழே இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ கைஸ்.